வணக்கம். செல்வகுமாரின் 2025 ஜூன் 30 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நீண்டகால அறிக்கைப்படியே வானிலை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணை இந்த வருடம் ஜூனிலேயே நிரம்பும் என்றும், வழக்கமாக ஆகஸ்டில் தான் தென்மேற்கு பருவமழை வலுக்கும், இந்த ஆண்டு ஜூனிலேயே வலுத்திருக்கும். பருவமழை ஒரு பக்கம் முன்னேறி கொண்டிருந்தாலும் கேரளாவிலும் மழைப்பிடிப்பு இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல் மழைப்பிடிப்பு பொழிந்து மேட்டூரை நிரப்பி இருக்கிறது, பல்வேறு அணையை நிரப்பி கொண்டிருக்கிறது, உபரி நீரும் திறக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன மழையும் தீவிரம் குறைந்திருக்கும்னு சொல்லியிருந்தோம். அது நேற்று, இன்று, நாளை. நேற்று ஒரு இடங்களில் தூறல், இன்றைக்கும் ஓரிடங்களில் தூறல் காணப்படும். நாளைக்கு அதற்கு கூட வாய்ப்பில்லை. நேற்று 29, இன்றைக்கு 30, நாளை ஜூலை 1ஆம் தேதி 3 நாட்களுக்கும் மழை வாய்ப்பு குறைவு. அறுவடை விவசாயிகள் இந்த 3 நாளை பயன்படுத்தி அறுவடை செய்திட அப்பொழுதே கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு மிக குறைவு, ஓரிடங்களில் மட்டும் நனைக்கலாம். அடுத்தபடியாக 2ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. தமிழ்நாட்டில் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பிடிவும் தொடங்கி இருக்கிறது. மாலை 3 மணியிலிருந்து இரவு 11 மணிக்குள் ஏதேனும் அரை மணி நேரம் மழை இருக்கும். வடகடலோரம் வடபுல் மாவட்டங்களுக்கு பரவலான மழை இருக்கும். டெல்டாவிற்கு உண்டு, தெற்கே குறைவாக இருக்கும். ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் 2ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு மழை ஏதேனும் அரை மணி நேரம் கொடுக்கும். வரக்கூடிய 9ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்குது. மீண்டும் 10-11 இடைவெளி கொடுத்து அடுத்த சுற்றின் மழை 12லிருந்து தொடங்குகிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.